கிளாக்கோ அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஏஜிங் ஹார்மோன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பழைய செல்ஸோட டேமேஜை ஸ்லோ டவுன் பண்ணுது, அதனுடைய அழிவை சிதைவை மெதுவாக்குகிறது. ஆனா ரோமர் 6:4 விதமா சொல்கிறது, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இங்க புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்றது ஆங்கிலத்துல நியூனஸ் ஆஃப் லைஃப். ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது இது தற்காலிகமான ஒரு மரணத்தை, செல்லோட மரணத்தை தாமதம் பண்றது மட்டும் கிடையாது. இங்க ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது இந்த வசனத்தின்படி வாக்கிங் இன் தி நியூனஸ் ஆஃப் லைஃப், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வதிலே அது அமைந்துள்ளது. இந்த ரோமர் 6:5 இவ்விதமாக சொல்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல், அந்த ரெசரக்ஷன்ல நம்ம இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த பயாலஜி சொல்லக்கூடிய கிளாக்கோ ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு டிகேயை என்ன பண்ணுதுன்னா டிலே பண்ணுது. ஆனா இந்த ரெசரக்ஷன் லைஃப் அப்படிங்கிறது பெர்மனண்டா டிகேயை டெஃபீட் பண்ணுது, அது அழிக்க உதவுகிறது. இந்த கிளாக்கோ அப்படிங்கிற ஹார்மோன் இட்ஸ் ஃபைட்ஸ் ஃபார் ஏஜிங், இட்ஸ் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் ஏஜிங். ஏஜிங் எதிர்த்து என்ன பண்ணும், போராடுது. ஆனா அந்த ரெசரக்ஷன் லைஃப் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த மரணமானது, இந்த சிதைவானது, இந்த முதுமையானது பரிபூர்ணமாய் விழுங்கப்படுகிறது. ஆமென்.